என்ன நீ எதிர்பார்க்கல? உன்னை எதிர்பார்க்கல, ஆனா உன்னை இந்த இடத்துல சந்திச்சதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். என்னமோ நீ வீரமா சவால் விட்ட, உன் குழந்தைய நானே சுகப்பிரசவமா பெத்து கொடுப்பேன்னு. நீ அந்த சவால்ல கேவலமா தோத்து போயிட்ட. அப்படி தோத்த உன்னை தோத்த இடத்துலயே சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் முத்தையா. ஹெச்சி, ஒரு உயிரை, அதுவும் உடம்புல ரத்தமும் சதையுமா வளர்ந்த ஒரு உயிரை கொண்டுட்டு உன்னால எப்படி இப்படிலாம் பேச முடியுது? கால சக்கரம் சுழலது முத்தையா, அதை இப்போ உனக்கு சுத்த விட்டு வேடிக்கை காட்டிட்டு இருக்கேன். அன்னைக்கு என் அப்பா உயிர் போச்சு, இன்னைக்கு உன் குழந்தை உயிர் போயிடுச்சு. தட்ஸ் ஆல். ஹேய், செத்தது ஏன் குழந்தை மட்டும் இல்லாடி உன்னோட குழந்தையும் தான். ஆ, என்னது? ஏன் என்னது? ஏன் அப்பா, ஐயோ முத்தையா, உன் குடும்பத்துல எல்லாருக்கும் செம ஹியூமர் சென்ஸ். ஆனா என்னாலதான் சிரிக்க முடியல, வயிறு வலிக்குது. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். என்ன, ஏன் இப்படி சைலண்டா பாக்குற? நீ அது என்ன விஷயம்னு அப்படியே வர்றப்பா கேட்டாதான் எனக்கும் கோவமா பதில் சொல்லணும்னு ஆசையா இருக்கும். என்னன்னு கேள்வி பார்க்கலாம். என்ன, எங்க அம்மா ஒரு ஸ்லோ பாய்சன் கொடுத்தியே, அந்த விஷயம் தானே? அட வாவ், சூப்பர் போலீஸியா நீ. கரெக்டா கண்டுபிடிச்சிட்ட. இது நீயா கண்டுபிடிச்சியா இல்ல உன் ஆத்தாக்காரி நாங்க போட்ட அக்ரிமெண்ட்டை மீறி உன்கிட்ட உடனே கொட்டிட்டாளா? என்னமோ, இனிமேல் கொட்டினா என்ன, அள்ளுனா என்ன, ஆல்மோஸ்ட் உன் அம்மா கதையும் முடிய போகுது முத்தையா. ஒரு போக்கு பார்த்தா இனிமேல் உனக்கு ஒப்பாரி வைக்க மட்டும்தான் டைம் இருக்கும் போல இருக்கு. என்ன பண்ண போற? நான் என்ன பண்ண போறேன்னு தெரியணும்ல. இவ்வளவு நாளா நீ ஆடுன ஆட்டத்தெல்லாம் நான் பொறுத்துக்கிட்டு வந்தது காரணம் என்ன தெரியுமா? நான் உன்னை காதலிச்சதும் உன் கூட வாழணும்னு நினைச்சதும் தாண்டி காரணம். என்னைக்காச்சும் ஒரு நாள் திருந்துவேன், எப்படியாவது திருந்துவா நானும் எவ்வளவோ காத்துக்கிட்டு இருந்தேன்டி. ஆனா எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் திருந்தவே மாட்டேன்னு நிரூபிச்சுட்டடி நீ. ஒரு மனுஷன் ஒரு மனுஷி கூட தான் வாழ முடியும். நீ தான் மனுஷியே கிடையாது, ராட்சசியாச்சே, அரகியாச்சே. உன் உடல எப்படி குடும்பம் நடத்த முடியும்? இன்னைக்கு சொல்றேன், இந்த செகண்டோட உனக்கும் எனக்கு உள்ள எல்லா உறவும் முடிஞ்சு போச்சு. இன்னையிலிருந்து நீ யாரோ நான் யாரோ. குட் பை. அவசரத்தில் ஒரு முக்கியமான மேட்டரையும் மறந்துட்டேன். டேய் முத்தையா, என்ன அடிச்ச உன்னை ஊரை கூட்டி அசிங்கப்படுத்தாம விட மாட்டேன்டா.
ஏம்மா ஊர் பஞ்சாயத்தை கூட்டி இப்படி நிப்பாட்டிட்டு ஒண்ணுமே பேசாம நின்னா என்னம்மா அர்த்தம்? உன் புருஷன்கிட்ட என்ன குறைய கண்ட? வாயை திறந்து சொன்னாதானே பஞ்சாயத்து முடிவு பண்ண முடியும். ஐயா, இந்த உலகத்திலேயே எந்த பொண்ணுக்கும் ஏன் நிலைமை வரக்கூடாது ஐயா. கட்ட புருஷனை பத்தி மத்த ஆம்பளைங்க கிட்ட குறை சொல்றதுக்கு பதிலா அந்த பொண்ணு ஒரு முழை கயித்துல தொங்கிடலாம். எனக்கும் இப்ப அப்படிதான் இருக்கு. அப்படி செத்துடலாம் போல இருக்கு. என்னம்மா ஏன் இப்படி எல்லாம் பேசுற? ஐயா, என் கனவு கலைஞ்சு போயிடுச்சுங்க. என்ன வர எப்படி பேச சொல்றீங்க? தான் கல்யாணத்தை பத்தி ஒவ்வொரு பொண்ணுக்கும் 1000 கனவும் கற்பனையும் இருக்கும். அப்படிதான் எனக்கும் இருந்துச்சு. என் கனவெல்லாம் இவரை நிஜமாக்கி காட்டுவாருன்ற நம்பிக்கையில தான் இவர் கையை பிடிச்ச. ஆனா ஆனா இவரு அழுகாம என்ன நடந்துச்சுன்னு சொல்லுமா? அழாம என்னால சொல்ல முடியாதுங்க. ஏன்னா கல்யாணம் பண்ண நாள்ல இருந்து நான் அழுதுகிட்டே தாங்க இருக்கேன். இவரு போலீஸ் ஸ்டேஷன்ல அக்யூஸ்ட் அடிக்கிறாரோ இல்லையோ, வீட்டுல என்ன மாட்டை போட்டு அடிக்கிற மாதிரி அடிக்கிறாருயா. சரி, ஒரு குழந்தை பிறந்தா இவரு மனசு மாறிடுவாருன்னு நான் வேண்டாத தெய்வம் இல்ல. என் வேண்டுதலும் நிறைவேறிச்சுங்க. நானும் கர்ப்பமான. ஆனா பாவி மனுஷனுக்கு அப்பவும் புத்தி மாறலைங்க. என் கர்ப்பத்தை கலன்னு சொல்லி அடிச்சாரு. ஆனா எனக்கு மனசு கேட்கலங்க ஐயா. அடிச்சாலும் உதைச்சாலும் முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டேன். என்னென்னமோ சொல்லி மிரட்டினாரு. ஆனா நான் ஒத்துக்கல. கடைசியில என்ன தரன்னு இழுத்துட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல கருவ கலன்னு சொல்லி அடிச்சாருங்க. கடைசியில என்ன தரன்னு ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துட்டு போய் என் குழந்தைய கலைச்சிட்டாருங்க. என் கருவை கலைச்சது மட்டும் இல்லாம என் ஹாஸ்பிட்டலே வச்சு அடிச்சு கொடுமைப்படுத்தினாரு. இதுக்கு அங்க இருக்கிற நர்ஸ், டாக்டர்ஸ் எல்லாருமே சாட்சி. ஆனா அவங்க எல்லாரையும் மிரட்டி இந்த விஷயத்த வெளியில சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. எனக்கு எங்க போனாலும் நீதி கிடைக்காதுங்க. ஆனா இந்த பஞ்சாயத்து வெறும் நீதிக்கும் நேர்மைக்கும் மட்டும் கட்டுப்பட்டது. நீங்கெல்லாம் எதுக்கும் பயப்பட மாட்டீங்கன்னு நம்பிதான் நான் உங்களை தேடி வந்திருக்கேன். எனக்கு எப்படியாவது நீதி கிடைக்கணும் ஐயா. கர்ப்பிணி பொண்ணா இருந்த என்ன அடிச்சு கொடுமைப்படுத்தி என் கருவையும் கலக்கி வச்ச இவரையும் இவரோட குடும்பத்தையும் இந்த கிராமத்தை விட்டு தள்ளி வைக்கணும். இவருக்கும் இவங்க குடும்பத்துக்கும் நீங்க கொடுக்கிற தண்டனையில என்ன மாதிரி கஷ்டப்படுற அப்பாவி பொண்ணுங்க எல்லாருக்கும் நீதி கிடைக்கணும். இது எனக்கு மட்டும் கிடைக்கிற நீதியா இருக்க கூடாது. என்ன மாதிரி இருக்கிற அபல பொண்ணுங்க எல்லாருக்கும் கிடைக்கிற நீதியா இருக்கணும் ஐயா. உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன். ஒரு பொறுப்பான வேலையில இருக்கிற நீங்க இப்படி பண்ணுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. சாதாரணமா ஒரு மனுஷன் எதிரிக்கு கூட பண்ண நினைக்காத ஒரு கொடுமையை நீங்க உங்க பொண்டாட்டிக்கு பண்ணிருக்கீங்க. இந்த பொண்ணு கண்ணீர் விட்டு சொன்னதெல்லாம் கேட்டு நாங்க எல்லாம் மனசு கலங்கி போயிருக்கோம். உங்க தரப்புல நியாயம்னு இருக்க எதுவும் வாய்ப்பில்லை. இருந்தாலும் முறைன்னு ஒண்ணு இருக்கிறதுனால நான் கேட்கிறேன், நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? ஐயா, நான் சட்டத்துக்கு மட்டுமே கட்டுப்பட்டவன். இருந்தாலும் இந்த பஞ்சாயத்துக்கு ஏன் வந்திருக்கேன்னா, இந்த ஊர் மேலேயும் உங்கள் எல்லாரும் மேலேயும் நான் மரியாதை வச்சுருக்கேன். அதுக்காக தான் வந்தேன். அதனால் கண்ட சாக்கடையில் நான் கல்லறிய தயாராக இல்லை. இந்த ஊருக்காரவங்க நீங்கள் என்ன முடிவெடுக்கிறீங்களோ அதுக்கு நான் கட்டுப்பட தயாராக இருக்கேன். முத்துக்கண்ணா,
உன்னையும் உன் குடும்பத்தையும் இந்த பஞ்சாயத்து பெருசுங்க ஊரை விட்டே ஒதுக்கி வைக்க போறாங்க. என்னையோட அடிக்கிற உனக்கு நான் கொடுக்குற பாரு அடி. ஆமா ஆமா இருங்க இருங்க இருங்க, எல்லாரும் அமைதியா இருங்க. இந்த கிராம பஞ்சாயத்தோட முடிவு என்னன்னா, முத்தையாவையும் அவன் குடும்பத்தையும் நிறுத்துங்க. தீர்ப்பு சொல்றதுக்கு முன்னால நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது நிறைய இருக்குயா. என்னம்மா? ஐயா, வாழ்க்கையில ஒரு மனுஷனுக்கு எந்த உறவு போனாலும் அவங்களால எப்படி வேணாலும் சமாளிக்க முடியும். ஆனா பொண்டாட்டிங்கிற அந்த உறவு சரியில்லாம போனா ஒருத்தரால வாழ்க்கையில ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க ஐயா. அதுக்கு உதாரணம் என் முத்தைய மாமா தான். ஐயா, இது வரைக்கும் நான் சொன்னதெல்லாம் ஒரு விஷயமே இல்ல. இப்ப நான் சொல்றது கேட்டா எல்லாரும் அதிர்ச்சியில உறைஞ்சு போயிடுவீங்க. இந்த அற்புதமான மருமக தன் மாமியாருக்கு என்ன அற்புதமான பரிசு கொடுத்திருக்கா பாருங்க. இவ வடிக்கிறதெல்லாம் நீலி கண்ணீரு. இது தெரியாம இவ சொல்ற எல்லாத்தையும் உண்மைன்னு நம்பி எங்களையும் முத்தையாவையும் ஊரை விட்டு தள்ளி வைக்கணும்னு நினைக்கிறீங்க. இது என்னையா நியாயம்? ஐயா, இவங்க சொல்றதெல்லாம் பொய். என் மேல வீணா பழி போடுறாங்க. வாய மூடுமா. உண்மை அமைதியா இருக்கும், பொய் தான் ஆரவாரம் பண்ணும்னு பெரியவங்க தெரியாமையா சொல்லியிருக்காங்க. தம்பி, எங்களை மன்னிச்சிருங்கப்பா. இந்த பொண்ணு இவ்வளவு பேர் முன்னால உங்க மேல சேத்தவாரி இறைச்சப்ப பெருந்தன்மையா சைலண்டா இருந்தீங்க பாத்தீங்களா? உங்க மனசு யாருக்கும் வராது. இப்ப நான் சொல்றதுதான் தீர்ப்பு. எப்ப இந்த துர்கா தான் கருவை கலைச்சு தன் மாமியாரையும் கொல்ல முயன்றாலோ, இனிமே அவ இந்த ஊருக்குள்ள வரக்கூடாது. துர்கா, இப்பவே இந்த ஊரை விட்டு நீ போகணும். யோ, சீ நிறுத்து. நீ என்ன ஊரை விட்டு போ சொல்றது? நானே போறேன். ஆனா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் இந்த ஊரையே நான் எரிக்காம விட மாட்டேன். சுப்பு, காயத்ரி குழந்தைய தூக்கிட்டு வருவான்னு சொன்னியே, அது உண்மைதானா? உண்மைதான் சூர்யா. பொய் இல்லையே. பொய் இல்ல, காயத்ரியோட அப்பா அம்மா கண்டிப்பா கூட்டிட்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க. என்னங்க டீ கேட்டீங்களே, காயத்ரி எங்க? உள்ள இருப்பான்னு நினைக்கிறேன். குழந்தைக்கு பால் வேற கலந்தங்க. காயத்ரி, காயத்ரி ஏங்க உள்ள இல்லையே? அங்க எங்கேயாவது பாரு. காயத்ரி எங்க போனா இவ? காயத்ரி, காயத்ரி, காயத்ரி இங்கே இல்லையே. ஏங்க என்ன? என்னங்க? என்ன சொல்லு? காயத்ரியும் குழந்தையும் எங்கேயுமே காணோங்க. என்னது? காயத்ரியும் குழந்தையும் காணோம்? எல்லா ரூம்லயும் பாத்துட்டேன். சரியா பாத்தியா? பாத்துட்டேங்க. அந்த பக்கம் போய் பாரு. அம்மா காயத்ரி,
அம்மா காயத்ரி 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 எங்கம்மா இருக்க? காயத்ரி நீ எங்க இருக்க? காயத்ரி 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 அம்மா காயத்ரி ஐயோ என்னங்க ஆ? என்னங்க காயத்ரி. எல்லா இடத்துலயும் பாத்துட்டேன். காயத்ரி குழந்தையும் காணோங்க. அச்சச்சோ, எங்க போயிருப்பா? அத்தை காயத்ரி இந்த வீட்டுக்கு வந்ததும் நான் இங்கிருந்து கிளம்பிடுறேன். என்னம்மா வளர்ற? நீ எதுக்காக கிளம்பணும்? ஏன்னா காயத்ரிக்கு நான் இந்த வீட்டில் இருக்கிறது கண்டிப்பா பிடிக்காது. தேவையில்லாம பிரச்சனை வரும். அப்புறம் உங்களுக்கு சூர்யாக்கு தேவையில்லாம கஷ்டம் தானே. காயத்ரிக்காக நான் விட்டு கொடுத்துட்டு போறேன். நான் எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு போயிடுறேன். ஏன் யாருமா? சம்பந்தி அம்மா தான் பேசுறாங்க. எடுத்து பேசுங்கம்மா. சொல்லுங்க சம்பந்தி அம்மா. காயத்ரிக்காகவும் என் பேர குழந்தைக்காகவும் இங்க எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்மா. சொல்லுங்கம்மா, கிளம்பிட்டாங்களா? என்ன சம்பந்தி என்னம்மா? என்னாச்சு அத்தை? என்னாச்சுமா? காயத்ரி குழந்தைய காணோங்க. அவ எங்க போனான்னு எங்களுக்கே தெரியல. அம்மா என்னம்மா ஆச்சு? அத்தை என்ன சொன்னாங்க? எப்ப வரணும் காயத்ரி? கிளம்பிட்டாங்களாமா? அம்மா என்னாச்சு? அத்தை சொல்லுங்க அத்தை. என்னாச்சு? என்னாச்சுமா? சொல்லு. காயத்ரி குழந்தைய தூக்கிக்கிட்டு எங்கேயோ போயிட்டாளாம்ப்பா. எங்க மேடம் போகணும்? நீங்க போயிட்டே இருங்கண்ணே, நான் சொல்றேன். தோப்பார் நிக்குது ஆடு, அடுக்கு பிராக்கெட்ட போடு, புல்லு கட்ட நீ ஆண்டி, யா குஜான காட்டி நிஜான கைட்டி விடுடா விடுடா. மேட்டரே முஞ்சாதும் நீ புதுசா தூக்கி போடு. என் பேருடா உன் பாக்கெட்ட நீ கேளுடா. ஸ்மூத் என் பேருடா பாக்கெட்ட நீ
ஏய்